பாருங்க, செம்மையா இருக்கு வியூ. ஓகே, ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். தேர்ட் டே அட் ஷீரடி. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் பாபாவோட தர்ஷனம் ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள், எல்லோரா கேவ்ஸ், அப்புறம் சனி சிக்னாப்பூருக்கு போக போகிறோம். ஸோ ஒன் டேல மொத்தமாக 3 இடத்துல நாங்கள் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஹோட்டலே சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணிய ஹோட்டலுடைய பேர் சாய் பேலஸ் எக்ஸ்பிரஸ். நீங்கள் ஷீரடி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்லி, வடா, பொங்கல், சாம்பார் இப்படி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அவுரங்காபாத்துக்கு காரில் கிளம்ப போகிறோம். எப்போவுமே குழந்தைங்களா இருக்கும் போது செக் அவுட் டைம்குள்ள ரூமை வெக்கேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நாங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நல்லபடியாக ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி சாய் கிட்ட போய் பாய் சொல்லிடலாம் வாங்க. இந்த வாட்டி ஷீரடியில பாபாவோட தர்ஷன் ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. எல்லாமே சாயோட பிளெஸிங்ஸ் தான். எப்பவுமே ஷீரடி விட்டு கிளம்பும் போது நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். அது என்னன்னே தெரியலங்க, அம்மா விட்டுட்டு கிளம்ப எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். அந்த மாதிரி தான் ஷீரடிக்கும் எனக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இப்ப நாங்க ஷீரடியில இருந்து அவுரங்காபாத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஷீரடியில இருந்து அவுரங்காபாத் போய் ரீச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 2 hours கிட்ட ஆகும். அவுரங்காபாத்துக்கு நாங்கள் ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். போற வழியெல்லாம் சீனரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இப்போ நீங்க பக்கத்து ஒரு டோல் பூத். மத்தியானம் 12 மணிக்கு எங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனான கிருஷ்ணேஸ்வர் டெம்பிளை ரீச் ஆகிட்டோம். இந்த கோயில் ரொம்ப விசேஷமானதுங்க. எப்படின்னா இந்த உலகத்துல மொத்தமா 12 ஜோதிலிங்கம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள். யார் ஒருத்தர் இந்த 12 ஜோதிலிங்கத்தையும் பாக்குறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உங்க லைஃப்ல ஒரு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாம ஒரு ஜோதிலிங்கத்தை பாத்துடுங்க. 12 லிங்கங்களும் இந்தியாக்குள்ள தான் இருக்கு. இந்தியால எங்க இருக்குன்றத இந்த சார்ட்ல பாருங்க. இப்ப நாங்க கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். போற வழியில நிறைய கடை இருந்தது. நீங்க சாமிக்கு ஏதாவது அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அர்ச்சனைக்கான திங்ஸ் எல்லாமே கடையில இருந்தது, வாங்கிக்கலாம். நான் ஒரு அர்ச்சனை கூட வாங்கியிருந்தேன். அதுல சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச தத்துரா பழம் இருந்ததுங்க. இது ஒரு காட்டு செடி. இதுல இருக்கக்கூடிய பூ, பழம் எல்லாமே முள்ளோட தான் இருக்கும். இந்த செடியில அதிகமான விஷத்தன்மையும் இருக்கு. இது எதுக்காக சிவனுக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்றத உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். புராண கதைப்படி அந்த காலகட்டத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த நேரத்துல கடல்ல இருந்து ஒரு கொடிய விஷயமான ஹலாஹல் வெளிப்படுது. அந்த காலக்கூட விஷயத்த தேவர்களாலையும் அசுரர்களாலையும் கட்டுப்படுத்தவே முடியல. அந்த நேரத்துல அங்க வந்த சிவபெருமான் அந்த கொடிய விஷயத்த குடிச்சு மக்களை காப்பாத்துறாரு. காலக்கூட விஷயத்த குடிச்சு மக்களோட உயிரை காப்பாத்தின அந்த நாளதான் மகா சிவராத்திரியா மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க எல்லாரும் கண் விழிச்சு அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி அவரை குளிர வைக்கிறாங்க. கொடிய விஷயத்தையும் கட்டுப்படுத்துற சக்தி சிவன் கிட்ட இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தத்துரா பழத்தை அவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. கோயிலுக்கு போற வழியில நிறைய கடை இருந்தது. கழுத்துல போடுறதுக்கான ருத்ராட்சம், கையில போடுற மாதிரியான பிரேஸ்லெட், சிவலிங்கம், சங்கு இப்படி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 12 ஜோதிலிங்கத்துல ஒன்னா கருதப்படக்கூடிய கிருஷ்ணேஸ்வர் கோயில். செம்மண் கற்களால் கட்டப்பட்ட இந்த பழமையான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கிருஷ்ணேஸ்வர் சிவலிங்கத்துக்கிட்ட நீங்க என்ன வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட ரெட் ஸ்டோன் ஆர்கிடெக்சர் உண்மையிலே வேற லெவலுங்க. நாங்கள் போயிருந்தது வீக்கெண்ட் டைம்ன்றனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் நாங்கள் சாமியை ஒரு 1 hourல பார்த்துட்டோம். இந்த கோயிலுடைய பூஜை அபிஷேகம் டைமிங் மதியானம் 1 o'clockலேருந்து சாயங்காலம் 7 o'clock வரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிருஷ்ணேஸ்வர் சிவலிங்கம். கோயிலுக்கு பக்கத்தே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஹேண்ட்பேக் ஷாப்ஸுமே இருக்கு. இந்த உலகத்துல உள்ள 12 ஜோதிலிங்கத்துல ஒன்னா இருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வர் சிவலிங்கத்தை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் லாஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப ரஷ்ஷா இருந்தனால வர முடியல. பட் இந்த வாட்டி எப்படியே பார்த்தாச்சு. இப்ப அடுத்ததான் நாங்க எல்லாரும் எல்லோரா கேவ்ஸ்க்கு கிளம்ப போறோம். போற வழியில நிறைய ஃப்ரூட் ஷாப்லாம் இருந்தது, கரும்பு ஜூஸ் கடையுமே இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கட்டும் கரும்பு ஜூஸ் மட்டும் எல்லாரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
ராமேஸ்வர் டெம்பிள்ல இருந்து எல்லோரா கேவ்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதனால ஒரு 10 மினிட்ஸ்ல நாங்க வந்து எல்லோரா கேவ்ஸ் சேஃபா ரீச் ஆகிட்டோம். எல்லோரா கேவ்ஸ்ல நீங்க நிறைய மங்கீஸ் பார்க்க முடியும். அங்க பாருங்க, சமத்தா ஒரு குரங்கு உட்கார்ந்து அழகா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லோரா கேவ்ஸ்ல ஒரு வித்தியாசமான ஆட்டுக்குட்டியை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு குரங்கு தன்னோட குட்டி கூட ரொம்ப அழகா உட்கார்ந்து இருந்தது. நிறைய பேர் நான் கேமரால வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து கேமரா பத்திரமா வச்சுக்கோங்க, அது புடுங்கிட்டு ஓடிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது நம்மள ஒன்றும் பண்ணாது. அதனால அதை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நாங்கள் எல்லாரும் டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்தாச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு இங்கே என்ட்ரி ஃப்ரீ தான். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் 40 ருபீஸ், இதே ஃபாரின் சிட்டிசனாக இருந்தால் 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க இப்போ எல்லாரும் உள்ளே போகலாம். எல்லோரா கேவ்ஸ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ன்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லோரா கேவ்ஸ்ல மொத்தமா 34 கேவ் டெம்பிள்ஸ் இருக்கு. இந்த 34 குகையை 3 ரிலிஜன், அதாவது 3 மதத்தை பேஸ் பண்ணி தான் செதுக்கியிருக்காங்க. கேவ் நம்பர் 1 to 12 புத்திஸ்ட் கேவ்ஸ். ஸோ இந்த குகையில புத்தர் சம்பந்தப்பட்ட சிலைகளை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா கேவ் நம்பர் 13 to 29 ஹிந்து கேவ்ஸ். இந்த குகையில ஹிந்து மதம் சம்பந்தப்பட்ட சிலைகளை உங்களால பார்க்க முடியும். இதுல கேவ் நம்பர் 16 கைலாஷா டெம்பிள் வந்து சரித்திர புகழ் வாய்ந்ததுங்க. ஒரு பெரிய மலையை குடைஞ்சு இந்த கோயிலை செதுக்கியிருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல கலை நுட்பத்தோட இப்படி இவ்வளவு அழகா செதுக்குனாங்கன்றது இப்ப வரைக்கும் ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. கடைசியா கேவ் நம்பர் 30 to 34ல ஜெயின் சம்பந்தமான சிற்பங்களை உங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ எல்லோரா கேவ்ஸ்க்கு வந்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக பேட்ரி காரில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பேட்ரி கார் கிடைக்கல, பந்து ஹோகியான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் நடந்தே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எந்த கேவுக்கு போகிறோன்னு கூட தெரியல. இங்கே வந்து ஒரு போர்டு வருது, பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன எந்த கேவுக்கு போகிறோன்னு. கொஞ்ச தூரம் நடந்து போனது ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. ரைட் சைடில் போனீங்கன்னா கேவ் நம்பர் 17 to 29 பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கேவ் நம்பர் 29 to 34 பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரைட் சைடில் போயிட்டு கேவ் நம்பர் 17 to 29 பார்க்கலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் பேட்டரி காரில் போகிறதா இருந்தால் இதான் பேட்டரி காரோட பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இறங்கி இங்கே நடந்து போய் தான் பார்க்கணும். வாவ், செமையா இருக்குல்ல. இப்போ நாங்கள் எல்லாருமே கேவ் கிட்ட வந்தாச்சு. இப்போ வாங்க கேவுக்குள்ள என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, செமையா இருக்கு இந்த கேவ்ல. வாவ், ஆசம். இது வந்து கேவ் நம்பர் 19A. ஓகே, ஸோ இங்கே தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. முதல்ல நீங்க பாக்குறது கேவ் நம்பர் 19A. இது ரொம்ப சின்ன குகை தான். இதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்தது. இந்த கேவுக்குள்ள வவ்வாலா இருந்தா ஒரு கெட்ட நாத்தம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்தது. அதனால நான் உள்ள போய் பார்க்கல. இப்ப அடுத்ததா நீங்க பார்க்க போறது கேவ் நம்பர் 20. இந்த அழகான கேவ் சிவபெருமானுக்கு உரியது. இந்த குகையில சிவபெருமான சார்ந்த சிற்பங்கள், அழகான தூண்கள், ரொம்ப நுணுக்கமான சுவர் சிற்பங்களை உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த குகையில மகிஷாசுர மர்த்தினியோட உருவம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா கருதப்படுது. இப்ப அடுத்ததா நீங்க பாக்குறது கேவ் நம்பர் 21 டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. இந்த குகையை ராமேஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க. கருவறைக்கு 2 பக்கத்தையும் தென்னைமர வளர்த்திக்கு 2 சிலைகள் ரொம்ப அழகா செதுக்கி இருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது 10 தலை கொண்ட ராவணனுடைய சிற்பம். அதுக்கு மேல சிவனும் பார்வதியும் மனக்கோலத்துல இருக்க மாதிரி ரொம்ப தத்ரூபமா அழகா செதுக்கி இருந்தாங்க. இந்த குகையோட கருவறையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் இதுதாங்க. இப்ப அடுத்ததா நீங்க பார்க்க போறது கேவ் நம்பர் 22. இந்த குகையோட மெயின் கடவுளும் லார்ட் சிவா தான். ஸ்ட்ரைட் போஸ் பாப்பா, நீ வடு.
இங்கேயும் சிவலிங்கம் தாங்க இருக்கு. இங்கே பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கு. இந்த குகையோட தரைகளில் நிறைய ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த காலத்தில் பாதாள உலகம் ஒன்று அடியில் இருந்ததாகவும் அதுக்கு வென்டிலேஷனுக்காக தான் இந்த தொலைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் இதில் எது உண்மை எது பொய்ன்றது இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோரா கேவ்ஸை சுற்றி நிறைய மர்மங்கள் புதைஞ்சு கிடக்க. இந்த குகை கோயிலில் உள்ள நந்தி ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்குன்னு தனியாக ஒரு மண்டபமும் கட்டியிருந்தாங்க. நந்தி இருக்கக்கூடிய மண்டபத்திலிருந்து பார்த்தா இந்த கேவோடைய என்ட்ரன்ஸை பார்க்க முடிஞ்சது. அந்த வியூ பாருங்க, செம்மையா இருக்குங்க. இங்க பாரு வியூ. வாவ், இப்போ நாங்க அப்படியே அடுத்த கேவை பக்கத்துக்கு கிளம்பிட்டோம். கிளைமேட் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க போற வழியில ஒரு சின்ன குகை ஒண்ணு வந்தது. அதுக்குள்ளேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு பாருங்க. வாவ், இங்க பாருங்க தண்ணி சூப்பரா வருது. தண்ணி மலைக்கு மேல இருந்தா கீழே கொட்டுது. பட் எக்ஸாக்டா எந்த பாயிண்ட்ல இருந்து வருதுன்றது தெரியல. இப்போ பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை பார்க்க போறீங்க. ஸோ எல்லோரா கேவ்ஸ்ல இப்படி ஒரு வியூ இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். செம்ம லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷன் சூப்பரா இருக்கு. எல்லோரா கேவ்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த கேவ்ஸ் பாருங்க. அங்க பாருங்க தண்ணி இவ்வளவு சூப்பரா கொட்டுதுன்னு, சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த வழியை தான் நான் இறங்கி நடந்து வந்தேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேவ்ஸ் தான் இருக்கு. உண்மையிலே பியூட்டிஃபுல் பிளேஸ்ங்க, சான்ஸே இல்லை. ஃபால்ஸ் ஒட்டி 2 கேவ்ஸ் இருக்கு. அந்த ஆப்போசிட் எண்ட்ல சில மக்கள் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அது ஒரு கேவ். இந்த சைடுல நான் நிக்கிற இடமும் ஒரு கேவ் தான். இந்த 2 கேவையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் மக்கள் நடந்து போற மாதிரி இருந்திருக்கு. நேரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. பட் இப்ப சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இப்ப அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வாங்க நம்ம இந்த கேவ் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லோரா கேவ்ஸ்ல நம்ம கடைசியா பார்க்க போற கேவ் நம்பர் 27. இந்த குகையில பலராமர், கிருஷ்ணர், விஷ்ணு, வராக அவதாரம், அதே மாதிரி மகிஷாசுர மர்த்தினியோட சிற்பங்களும் இருக்கு. இந்த கேவையும் இன்னொரு கேவையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு நடைபாதை மக்கள் நடந்து போற மாதிரி இருக்குன்னு சொன்னா தெரியுது பாருங்க. சூப்பரா இருக்குங்க. பின்னாடி பாருங்க, செம்மையா இருக்கு வியூ. ஓகே, யாராவது ஷீரடி ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணாம கிருஷ்ணேஸ்வர் டெம்பிளும் எல்லோரா கேவ்ஸும் போயிட்டு வாங்க. எல்லோரா கேவ்ஸ் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம கேவ் நம்பர் 27 போய் பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப அடுத்ததா நாங்க எல்லாரும் எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனான சனி சிக்னாப்பூருக்கு வந்திருக்கோம். சனி சிக்னாப்பூர்ன்றது மகாராஷ்டிரால உள்ள ஒரு சின்ன கிராமம். இப்போ நீங்க பாக்குறது தான் கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கோவில்ல உள்ள சனி பகவானுடைய சிலை ரொம்ப விசேஷமா கருதப்படுது. ஏன்னா அந்த காலத்துல இந்த ஒரு சிலை தன்னாலே உருவாகி இருக்கு. இதை சுயம்புன்னு சொல்றாங்க. கோயில்ல இப்ப நிறைய புதுப்பிச்சிருக்காங்க. இப்ப நாங்க சாமி பக்கம் நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போனதும் உங்க ரைட் சைட்ல நவகிரக மந்திர் வரும். லெஃப்ட் சைட்ல வே டு டெம்பிள் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. சோ அந்த வழியா போனீங்கன்னா நீங்க சாமியை பார்த்துடலாம். சனீஸ்வருக்கு ரொம்ப பிடிச்சது எண்ணெய் அபிஷேகம் தான். அதனால கோயிலுக்குள்ளேயே எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க. பிரைஸ் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. நான் மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது தோஷம் ஏதாவது இருக்குன்னா கருப்பு எள்ளெண்ணெய் வாங்கி கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ரெண்டையும் சேர்த்து காட்டுப்போம்.
இப்போ அடுத்ததா இங்க ஒரு சில பேர் பரிகாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகத்தை வந்து பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் இங்க பரிகாரம் பண்றாங்க. ஒரு மரத்தோட இலையை இங்க மாலை மாதிரி போட்டிருக்காங்க. கீழே வந்து கருப்பு துணி கட்டி கொஞ்சம் பூ வச்சிருக்காங்க. இது வந்து நாரல் அர்ப்பன். நாரல்னா தேங்காய். சனீஸ்வரருக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய தேங்காய் நீங்க கோயிலே விட்டுட்டு போயிடணும். ஸோ அந்த கூடையில வந்து தேங்காய் எல்லாம் போடுறாங்க. அகர்பத்தி இங்க ஒரு சின்ன போர்டுல ப்ளீஸ் ஆஃபர் ஆயில் இயர் டு சனிதேவ் ஹைடல்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கின எண்ணெயை இதுல ஊத்த வேண்டியதுதான். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஊத்தணும். ஓகே. ஸோ இங்கே தான் எல்லாருமே ஆயில் ஊற்றுவாங்க. நீங்கள் ஆயில் வந்து ஊற்றும் போது மனசுக்குள்ளே ஏதாவது வேண்டிக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. நாங்கள் வந்திருந்தது சனிக்கிழமை. சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை தான் ரொம்ப விசேஷம். அதனால கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி தான் இருந்தது.